ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டீஸ்டெக். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, சாலிட்ல ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் எழுதி அதை கம்பைல் பண்ணி டிப்ளாய் பண்ணி ரன் பண்ணி பார்க்க போறோம். ஸோ ஸ்டே டியூன், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, சாலிடிட்டியில் ஒரு ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் போட்டு அதை கம்பைல் பண்ணி டிப்ளாய் பண்ணி ரன் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ரீமிக்ஸ் ஐடி ஓப்பன் பண்ணிக்கணும். நீங்கள் ரீமிக்ஸ் ஐடி ஓப்பன் பண்ணி இங்கே கிரியேட் நியூ ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபைல் நேம் கொடுத்து ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே, இது சாலிடிட்டி ஃபைலுங்கிறனால .solன்னு சொல்லி தான் ஃபைல் முடியணும். இப்போ நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்குள்ள கான்ட்ராக்ட் நான் எழுத போகிறேன். அந்த கான்ட்ராக்டுக்கு சர்டன் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன டிக்ளேர் பண்ணோம்னா, நம்ம கான்ட்ராக்டுக்குரிய லைசன்ஸும் அந்த கான்ட்ராக்டோட வேர்ஷனை நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஸோ நான் அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா, எம்ஐடி சாலிடிட்டி லைசன்ஸ், அதாவது எஸ்பிடிஎக்ஸ் லைசன்ஸ் ஐடென்டிஃபை எம்ஐடி, அது நான் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட எம்ஐடி லைசன்ஸ் இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா அன்லைசன்ஸாக கூட இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் லைன் என்னென்னா, நம்ம சாலிடிட்டியோட வேர்ஷன் ப்ராக்மா சாலிடிட்டி 0.8.18. நீங்கள் என்ன வேர்ஷன் யூஸ் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த வேர்ஷன் கொடுத்துக்கலாம். வேர்ஷன் உங்களுக்கு செக் பண்ணுறதுக்கு கம்பைலருக்குள்ளே போனீங்கனால இங்கே வேர்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு என்ன வேர்ஷன் வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. நான் 8.18 யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ கான்ட்ராக்ட் க்ரியேட் பண்ணுவோம். கான்ட்ராக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு சின்டாக்ஸ் கான்ட்ராக்டுக்கு ஒரு நேம் ஹலோ வேர்ல்டு, அவ்வளோதான். இப்போ நம்ம கான்ட்ராக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அஸ் அ ப்ரோக்ராமராக நம்ம இந்த கான்ட்ராக்டுக்குள்ளே நம்மளோட லாஜிக் போட போகிறோம். நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஃபங்க்ஷனை ஹிட் பண்ணால் அந்த ஃபங்க்ஷன்லேருந்து ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் ஆகிற மாதிரி பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணணும். ஃபங்க்ஷன் ஹலோ வேர்ல்டு channel return. ஓகே, நான் இப்போ என்னோட லாஜிக்கை இப்போ உள்ளே போட்டுட்டேன். இப்போ நான் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை ஹிட் பண்ணால் ஹலோ வேர்ல்டு ரிட்டர்ன் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன். நீங்கள் இந்த ப்ரோக்ராமை ரொம்ப காம்ப்ளிகேட்டாக யோசிக்காதீங்க. இதில் ஃபங்க்ஷன்னா என்ன, எக்ஸ்டர்னல்னா என்ன, பியூர்னா என்ன, ரிட்டர்ன்ஸ்னா என்ன அப்படிங்கிறத நான் போக 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 உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில். ஆனால் இந்த வீடியோவில் ஜஸ்ட்டு நம்ம ஒரு சின்ன சிம்பிள் கான்ட்ராக்ட் போட்டு அதை கம்பைல் பண்ணி டிப்ளாய் பண்ணி ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், கோட் பண்ணியாச்சு. இப்போது இந்த கான்ட்ராக்டாக கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நான் கம்பைல் பண்ணி பார்க்க போகிறேன். கம்பைல் பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று கண்ட்ரோல் எஸ் பண்ணால் கண்ட்ரோல் எஸ் அதை ப்ரெஸ் பண்ணால் கம்பைல் ஆகும். இல்லைனா இங்கே சாலிடிட்டி கம்பைலர்னு ஒரு ஆப்ஷன் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி இங்கே கம்பைல் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணாலும் கம்பைல் ஆகும். இப்போது கான்ட்ராக்ட் கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கம்பைலான இந்த கான்ட்ராக்டை டிப்ளாய் பண்ண போகிறோம். டிப்ளாய் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, டிப்ளாய் அண்ட் ரன் டிரான்சாக்ஷன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா டிப்ளாய் பண்ணுற பேஜ் வந்துடும். இப்போது நம்மளோட கான்ட்ராக்ட் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு இங்கே இருக்குது. ஸோ கரெக்டாக இருக்குது. நான் இந்த டிப்ளாய்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணேன்னா என்னோட கான்ட்ராக்ட் டிப்ளாய் ஆயிரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ரன் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே ஹலோ வேர்டுன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். இந்த ஹலோ வேர்டு இருக்குது. இப்போ இந்த ஃபங்க்ஷன் நான் ஹிட் பண்ணேன்னா இங்கே நான் வச்சுருக்க ஸ்ட்ரிங் ஹலோ வேர்டுங்கிறது அப்படி ரிட்டர்ன் ஆகும். எஸ், ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஸோ அவ்வளவு தாங்க, இவ்வளோ தான் சாலிடிட்டி ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜ். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இனிஷியலாக 1 மந்த் போதும் சாலிடிட்டி தெரிஞ்சுக்கிறது. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருந்தீங்கன்னா 15 நாளே போதும் சாலிடிட்டியில் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கு. ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸ்டே டியூன், நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணுவோம். பை பாய்.